சட்டமன்ற வளாகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் ஓ பன்னீர்செல்வமும் சந்தித்திருக்கிறார்கள். இது சாதாரண உரையாடலா அல்லது அடுத்த அரசியல் மாற்றமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஓரிரு நாட்களில் பன்னீர்செல்வம் முக்கிய முடிவை எடுக்க இருக்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், முக்கியமான ஒரு நகர்வு, ஓ பன்னீர்செல்வம் அடுத்து என்ன செய்ய இருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய சூழல்ல முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார். என்னன்னு புரிஞ்சுக்கணும்? மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்பதாக புரிஞ்சுக்கணுமா, இல்ல திமுகவில் அடுத்து ஓபிஎஸ் இணைகிறாரா என்று புரிஞ்சுக்கணுமா? வழக்கமா தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ச்சியா உன்னிப்பா கவனிச்சோம் அப்படின்னா, தேர்தல் காலங்கள்ல திருமண வீடுகள்ல கூட்டணி சார்ந்த விஷயங்கள்லாம் முடிவாகும். ஒரு அழைப்புதல் கொடுக்கும் பொழுது, அந்த திருமண வீட்டுக்கு போகும் பொழுது தொடர்ச்சியாக அந்த கூட்டணி சார்ந்த விஷயங்கள் ஒரு முடிவாகக்கூடிய பல்வேறு தருணங்களை நம்ம இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசியல்ல பார்த்திருக்கோம். அதே போன்ற ஒரு சூழல் தான் தற்போதும் நிலை வருகிறது. அது திருமண வீடை தாண்டி தற்போது சட்டமன்றமாக நம்ம பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, வழக்கமா ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு, அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ச்சியாக அவைக்கு வருவார். ஆனால் பெரும்பாலும் அவை நடவடிக்கையில அவர் பங்கேற்க மாட்டார். சட்டப்பேரவை உறுப்பினர் அடிப்படையில கையெழுத்து மட்டும் விட்டு புறப்பட்டு சென்று விடக்கூடிய அந்த காட்சியெல்லாம் நம்ம கடந்த கூட்டத்தொடர்லாம் பார்த்தோம். ஆனால் இன்றைய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்று காலை பதிலுரையை பெரும்பாலும் எதிர்கட்சிகள் முழுமையாக புறக்கணித்து விட்டன. எதிர்கட்சியான அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சியோட அன்புமணி ராமதாஸ் சிறப்பு என அனைவருமே புறக்கணித்த நிலையில இன்று காலை முதல் இந்த பதிலுரை, பட்ஜெட் உரை மீதான விவாதத்திற்கான அந்த பதிலுரை நிதியமைச்சர் கொடுத்ததாகட்டும், அதனை தொடர்ந்து வேளாண் துறை அமைச்சர் கொடுத்ததாகட்டும், அனைத்து பதிலுரை அவை நடவடிக்கைகள் என தொடர்ந்து ஓபிஎஸ் முழுமையாக இந்த அவை நடவடிக்கையில் பங்கேற்றார். இந்த பதிலுரை முடிவடைந்த பிறகு முதலமைச்சர் அவைக்குள் வரும் பொழுது அவரை பார்ப்பதற்கு சரியாக அந்த வாயில் அருகே ஓ பன்னீர்செல்வம் காத்திருந்து முதலமைச்சர் சந்தித்து விட்ட பிறகு அவை வளாகத்திற்குள்ளேயே முதலமைச்சருக்குன்னு சொல்லி ஒரு அறை ஒதுக்கியிருப்பாங்க. வழக்கமா அந்த அறையில் வைத்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடங்கள் வரை இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. ஒரு 10 மரியாதை நிமித்தமாக சந்திப்பு என்று சொல்லப்பட்டாலும் கூட பல்வேறு யூகங்கள் தொடர்ச்சியாகவே கடந்த சில நாட்களாக பரவி வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கையில அவர் எவ்வாறு எடுக்க போகிறார் என்ற ஒரு கேள்வி இருந்து வருகிறது. தற்போது வரைக்கும் அவரால் எந்த கூட்டணிக்குள் செல்ல முடியும் என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல அவர் திமுகவில் ஐக்கியமாவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் தொடர்ந்து இருக்கிறது. ஏன்னா அவரிடம் இருந்த அனைத்து ஆதரவாளர்களும் தற்போது அவரை விட்டு விலகிவிட்டாங்க. அவருடைய மிக முக்கியமான ஆதரவாளர்கள் வைத்திலிங்கம் ஆகட்டும், மனோஜ் பாண்டியன் ஆகட்டும், எல்லாருமே தற்போது திமுக விடம் இணைந்து விட்ட நிலையில அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது? அதாவது ஒரு கேள்வி நிச்சயமாக முன்வைக்கும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் டிடி தினகரன் கூட அண்மையில ஒரு பேட்டியின் பொழுது எழுப்பியிருந்தார். அதாவது 3 முறை அதிமுகவுடைய முதலமைச்சராக இருந்தவர், அவர் எப்படி திமுக பக்கம் போவார், திமுகவுடன் எப்படி ஓ பன்னீர்செல்வம் இணைவார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தாரு. ஆனாலுமே தற்போதைய சூழல்ல பார்த்தோம் அப்படின்னா, அரசியல் ரீதியாக அவருக்கு வேறு வழி இல்லாத ஒரு சூழல்ல தான் இருக்கு. ஏன்னா அதிமுகவிற்குள் அவரை சேர்ப்பதற்கான எந்த விதமான வழியும் இல்லாத ஒரு சூழல்ல அனைத்து கதவுகளும் மூடப்பட்டு விட்டது. அதனை எடப்பாடி பழனிசாமியும் பல தருணங்கள்ல வெளிப்படுத்தி விட்டார். வேற ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அவர் புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அவரால் நிச்சயமாக ஒரு கூட்டணிக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவருடைய ஆதரவாளர்கள் யாருமே இல்லை. அவர் தற்போது பார்த்தோம்னா தேனி மாவட்டத்துல ஒரு சில பேர் மட்டும்தான் இருக்காங்க. அதே போல சென்னையில ஒரு சில பேர் மட்டும்தான் இருக்காங்க. மிகவும் பரிச்சயம் இல்லாத ஒரு நபர்களாக இருக்கக்கூடிய நிலையில தான் அவருடைய ஆதரவாளர்கள் தற்போது ஓபிஎஸ் இருக்காங்க. அதனால கூட்டணி சார்ந்த விஷயங்கள்ல அவரால் எந்த விதமான முடிவு எடுக்கவில்லை. இந்த தேர்தல்ல நிச்சயமாக அவர் ஏதாவது ஒரு வகையில ஒரு கட்சிக்குள் இணைய வேண்டும், அல்லது ஒரு கூட்டணிக்குள் இணைய வேண்டும். இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி தான் திமுகவிற்குள் அவர் செல்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இது எல்லாத்தையும், இந்த கேள்விகளுக்கான ஒரு பதிலாக இது மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருந்தாலும் கூட முதலமைச்சரை காத்திருந்து சந்தித்து அவருக்கு பூங்குத்து கொடுக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் கேட்டதாகவும், அதன் பிறகு முதலமைச்சருடைய அறைக்கு வர சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடங்கள் சந்தித்ததாகவும் தான் தகவல் தெரிவிக்கின்றன. அவை வளாகத்தில் இந்த சந்திப்பு தற்போது நடைபெற்றிருக்கிறது. இதனை அடுத்துதான் அடுத்த கட்ட நடவடிக்கையில் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியும்.
அவராக சொல்லும் வரை எதுவும் அதிகாரப்பூர்வமாக இல்லை என்றாலும் கூட நிறைய சமிக்கைகள் இருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்குகிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன அப்படின்றதையும் நம்ம உற்று நோக்க வேண்டி இருக்கிறது. இன்றைய நிகழ்வு நிச்சயமாக முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. பின்னணியோடு விளக்கியிருக்கிறீர்கள். நன்றி ஸ்டாலின்.